வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு மனைவி படித்து நல்ல வேலை பார்க்கும் திறன் உள்ள மனிதர் அவங்க வந்து ஒரு வழக்கு நடக்கும் பொழுது இடைக்கால ஜீவனாம்சம் கேட்க முடியுமா அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். இது வந்து குஜராத் ஹைகோர்ட்டுடைய 2023 லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இது நூப்பூர் அர்பன் தலால் வர்சஸ் அர்பன் பினாக்கின் தலால். அதுதான் இந்த வழக்கை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வழக்குல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு வந்து 2012 திருமணம் ஆகுது. அகமதாபாத்ல தான் அவங்க வந்து செட்டில் ஆகுறாங்க. அகமதாபாத்ல இருந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பெட்டர் வாழ்வாதாரத்தை தேடி பூனேக்கு கணவன் மனைவி 2 பேரும் 2017 அவங்க வந்து பூனேல போய் செட்டில் ஆகுறாங்க. 2019 வரைக்கும் அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க. 2019 கணவர் வந்து மனைவி கிட்ட என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து உன்னோட சேர்ந்து வாழ பிடிக்கல, அதனால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் அந்த மாதிரி சொல்றாரு. மனைவி என்ன சொல்றாங்க, கணவனோட சேர்ந்து வாழறதுக்கான எல்லா முயற்சியிலையும் எடுத்து பாக்குறாங்க. கணவர் வந்து எதற்குமே செவி சாய்க்கல. அதனால மனைவி என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிடுறாங்க. ஒரு பிஜில போய் தங்க, அவங்க மட்டும் தனியாவே தான் அந்த பிஜில 2020 வரைக்கும் தங்கி இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்மளால கணவனோட சேர்ந்து வாழ முடியும், நம்ம ரெக்கன்சைல் ஆயிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க சேர்ந்து வாழுறாங்க. ஆனா அது அந்த முயற்சி தோல்வியில தான் அடையுது. கணவர் வந்து 2020 மும்பைக்கு வேலையை மாத்திட்டு போயிடுறாரு. சேர்ந்து வாழணும்னு மனைவி நினைச்சதுனால மனைவி என்ன பண்றாங்கன்னா, அகமதாபாத் ஃபேமிலி கோர்ட்ல செக்ஷன் 9 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்யறாங்க. ஆனா கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, மனைவி மேல இந்து திருமண சட்டம் செக்ஷன் 13IA and IB, அதாவது குரூயல்டி அண்ட் டெசர்ஷன் அடிப்படையில அவர் வந்து விவாகரத்து வேணும்னு அவர் வந்து ஒரு தனியா ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யறாரு. இதுல வந்து மனைவி என்ன பண்றாங்க, ஒரு இடைக்கால மனு தாக்கல் செய்யறாங்க. அதுல செக்ஷன் 24 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் படி இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் தனக்கு வந்து இடைக்கால ஜீவனாம்சமா மாதம் 50,000 ரூபாய் தன் கணவரிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இடைக்கால மனு தாக்கல் செய்யறாங்க. இந்த வழக்கை விசாரித்த அகமதாபாத் குடும்ப நல நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, மனுவை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுது, தள்ளுபடி பண்ணிடுது. என்ன சொன்னது அப்படின்னு சொன்னா, இந்த மனைவி வந்து திருமணத்துக்கு முன்னாடியில இருந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2005 ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாசம் 2017ஆம் தேதி வரைக்கும் வேற வேற இடங்கள்ல வந்து வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க நல்லா படிச்சு வெல் குவாலிஃபைடு உள்ள ஒரு பர்சன், அவங்க வேலை பார்க்கக்கூடிய திறமை இருக்கு. ஆனா இப்ப அவங்க வந்து ஏன் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க, அவங்க அதுக்கு தகுந்த முயற்சி எடுக்கலையா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மனுவை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது குடும்ப நல நீதிமன்றம். இந்த தீர்ப்பால பாதிக்கப்பட்ட மனைவி என்ன பண்றாங்கன்னா, மேல்முறையீடு செய்யறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெட்டிஷனை இந்த நீதிமன்றம் வந்து அனுமதிக்கணும். ரெண்டாவது வந்து குடும்ப நல நீதிமன்றம் கொடுத்தது இல்லையா தீர்ப்பு, அதை செட்டசைட் பண்ணணும், கிராஷ் பண்ணி செட்டசைட் பண்ணணும். கேட்ட இடைக்கால ஜீவனாம்சமாக்கி 50,000 ரூபாயை இந்த நீதிமன்றம் எனக்கு வழங்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி மனைவி வந்து மேல்முறையீடு செய்யறாங்க. மேல்முறையீட்டுல மனைவியோட வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த வழக்குல வந்து மனைவி இப்ப வந்து கரண்டா, அதாவது அட் பிரசன்ட் மனைவிக்கு வந்து வேலை இல்ல, ஆனா கணவர் வந்து நல்ல வேலையில இருக்காரு. கிட்டத்தட்ட மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. மனைவி வந்து இதுக்கு முன்னாடி வேலையில இருந்தப்பையும் கூட மாதம் வெறுமனே 35,000 ரூபாய் தான் மனைவி சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அகமதாபாத் ஃபேமிலி கோர்ட் வந்து இந்த விஷயத்துல வந்து தவறு செஞ்சிருக்கு, மனைவிக்கு வந்து இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ் வழங்கல. அதனால இந்த வழக்குல இந்த மனைவி கேட்ட பரிகாரத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லி மனைவியோட வழக்கறிஞர் வாதாடுறாரு. அதே சமயத்துல கணவனுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அகமதாபாத் குடும்ப நல நீதிமன்றம் வந்து வழக்கை நன்கு விசாரிச்சுதான் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கு. செக்ஷன் 24 ஆஃப் இந்து திருமண சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த வழக்குல வந்து கணவனோ மனைவியோ மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது அவங்களுக்கு தனியா இண்டிபெண்டா இன்கம் இல்ல, அவங்கள சப்போர்ட் பண்றதுக்காக அவரையோ அவங்க அதாவது கணவனையோ மனைவியோ அவங்கள தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்றதுக்கு இண்டிபெண்டன்ட் இன்கம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும்போது கணவனோ மனைவியோ தாராளமா நீதிமன்றத்துல ஒரு இடைக்கால மனு தாக்கல் செய்து ஜீவனாம்சம் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது.
நீதிமன்றம் வந்து எது ரீசனபிள் அப்படின்னு சொல்லி கருதுதோ அந்த அமௌண்ட் வந்து ஜீவனாம்சமா உத்தரவிடுறதுக்கான உரிமை வந்து நீதிமன்றத்துக்கு இருக்கு. இந்த வழக்குல வந்து ஷைலஜா அண்ட் அதர் வர்சஸ் கோபண்ணா ரிப்போர்ட்டட் இன் 2018 12 SCC 199 அப்படிங்கிற வழக்கு வந்து முன்னுதாரணமா எடுத்திருக்கு. இந்த வழக்குல வந்து அவங்க எதை டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா whether the wife is having capacity to earn, அதாவது அவங்களால சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய மனைவி அப்படி அதை பத்தி ஒரு டிசைட் பண்ணணுமா, அல்லது இப்ப அட் பிரசன்ட் மனைவி வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க அதனால அவங்க ஜீவனாம்சம் கேட்கறாங்கிறத பத்தி டிசைட் பண்ணணுமாங்கிறத பத்தி தெளிவான விளக்கம் இந்த வழக்குல இருக்கு. கேப்பபிள் ஆஃப் ஏர்னிங் ஆர் ஆக்சுவலா she is actually earning, இந்த ரெண்ட பத்தின விளக்கம் வந்து இந்த வழக்குல தெளிவா இருக்கு. இந்த வழக்கு இந்த பிரசன்ட் வழக்கை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து மனைவி வந்து சேர்ந்து வாழணும்னு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஆனா கணவர் வந்து கண்டிப்பா விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு குரூயல்டி அண்ட் டெசர்ஷன் அடிப்படையில வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல மனைவிக்கு வந்து ஏற்கனவே எம்ப்ளாய்டா இருந்திருக்காங்க, அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க, 2017 வரைக்கும் அவங்க வந்து அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. இந்த வழக்குல ஒய்ஃபால இண்டிபெண்டா இன்கம் ஏர்ன் பண்ண முடியல, அட் பிரசன்ட் அவங்க வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. இதுல வந்து அவங்க அபிடவிட்லயும் சொல்லி இருக்கிறாங்க, கணவரும் அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெட்டிஷனர் முன்னாடி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து இப்ப அவங்க இன்டீரியர் மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கு இப்ப அன்எம்ப்ளாய்டா இருந்து இன்டீரியர் மெயின்டெனன்ஸ் கேட்கறாங்க, அது தவறுன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம இன்னொரு ரீசனும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கணவன் வந்து கிட்டத்தட்ட 1.5 lakhs வந்து இப்ப ஏர்ன் பண்றாரு, அவருக்கு வந்து பேயிங் கெப்பாசிட்டி இருக்கு, பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் மனைவிக்கு இல்லாததுனாலதான் அவங்க வந்து இன்டீரியர் மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. வழக்குல ஃபேமிலி கோர்ட், அகமதாபாத் ஃபேமிலி கோர்ட் வந்து மனைவிக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கு, அவங்க படிச்சிருக்காங்க, ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கேட்ட இடைக்கால மெயின்டெனன்ஸை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கு, அது மிகவும் தவறு. ஆனா இந்த மனைவி வந்து இப்ப அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க, அத கணவரே ஒத்துட்டு இருக்காரு. எம்ப்ளாய்டா இருக்கும் போது கூட அவங்க வந்து 35,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்கினாங்க. ஏதாவது மனைவிக்கு அவர் வந்து கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி ஃபேமிலி கோர்ட் வந்து 6 வாரத்துக்குள்ள இந்த வழக்கை வந்து அந்த இன்டீரியர் மெயின்டெனன்ஸ் அந்த இடைக்கால ஜீவனாம்சம் வழக்கை விரைந்து முடிக்கணும், ரெண்டு பக்கத்து நியாயங்களையும் கேட்டு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குது குஜராத் உயர்நீதிமன்றம். என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா கேப்பபிள் ஆஃப் ஏர்னிங் அண்ட் வெதர் ஷீ இஸ் ஆக்சுவலி ஏர்னிங், அது ரெண்டு தான் இந்த வழக்குல வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா கெப்பாசிட்டி டு ஏர்ன் பண்றதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா ஆக்சுவலி நவ் ஷீ இஸ் நாட் ஏர்னிங். இதுதான் இந்த வழக்குடைய சாராம்சம். இதன் அடிப்படையில தான் இந்த நீதிமன்றம் வந்து குஜராத் உயர் நீதிமன்றம் வந்து இதுக்கு தீர்ப்பு சொல்லி இருக்கு.